ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன்டா. நானுமே ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய வாய்ஸ் டிஃப்ரெண்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அக்கா கொஞ்சம் கோல்டு, அதனால தான். இது ஆக்சுவலாக ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டா, ஆக்சுவலாக May 30 அப்போ உள்ள ரெக்வஸ்ட்டு நான் மறந்துட்டேன். பட் இந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். லைக் ஒரு போலீஸ்க்கும் ஒரு மாஃபியாவுக்கும் லவ் வந்தால் எப்படி, அதான் இந்த ஸ்டோரி. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எப்படி சொல்கிற மாதிரி தான், நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா கிளிப்ஸ், நிறையா வீடியோஸோட நான் அந்த இதை போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எப்படியாச்சும் இது நம்ம ஒன் ஷாட் மூவியாக வருதான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நான் ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்காக இந்த பாட்டுக்கு நான் ஸ்பெஷல் பாட் போடுறேன். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஒன்றுக்கே நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்பெஷல் பாட் போடுங்கன்னு சொல்லிவிட்டு. பட் என்னால் இப்போ போட முடியாதுடா. பட் நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஆன்சைட் போகிற வேலை இருக்குது இந்த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ இந்த வீக் நான் இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கன்ஃபார்மாக வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த வீக்கே நான் ஒரு சாட்டர்டே சண்டே போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? மற்றபடி இதுதான்டா, மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஆஃப் டியாமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஏன்னா நம்ம வந்து 475 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் ஓகேடா, இப்படியே பேசிகிட்டே இல்லாமல் நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே லவ்லீஸ், லெட்ஸ் டைவ் இன்டு தி இமேஜினரி வேர்ல்ட். ஆக்சுவலி இது ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டுங்கிறனால மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. ஆக்சுவலாக உங்களுக்கு May 30 பர்த்டே முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பிலேட்டட் விஷ். எப்போயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இந்த இயர்னு இல்லை, எந்த இயருமே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு எப்போயுமே சக்ஸஸ் வரணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேங்கிட்டேன். ஓகே? ஸோ ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போவோம். இப்போ ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு பர்சன் தான் காட்டுறாங்க. ஐயோ! இவன் வேறு இப்படி அலைய விட்றானே, ஆளோட ரொமான்ஸ் பண்ண விட்றானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பர்சன் தான் ஓடிட்டுருக்காங்க. ஓடி போயிட்டு இப்போ ஒரு பர்சன் அப்படியே டோர் திறந்துட்டு, ஹே இங்கே பாருடா என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அப்புறம் அப்படி நல்லா அவன் நடிக்காது சரியா? நம்ம என்ன தான் மாஃபியா இருந்தாலும் இது கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது தானே. இப்போ அது போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுங்கும்போது, எல்லா போலீஸுமே நம்ம கையில் தானே இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன இது பண்ணணும் அப்படிங்கும்போது, இந்த பாரு ஜங்குக் அப்படிங்கும்போது, ஜிமின் நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? முதலையே இப்படி வேர்த்துருக்கு. வேர்த்துருக்கும்டா, வேர்த்துருக்கும். அங்கேருந்து ஓடி வந்தால் வேர்க்காமல் பின்ன மழையா பெய்யும் அப்படிங்கும்போது, ஜிமின் அப்படிங்கும்போது, டேய் நான் இது கேட்டோடனே ஓடி வந்துட்டேன்டா, என்னடா பண்ணி வச்சுருக்க நீ மச்சான், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. அவன் ஹாங் கூப்பிட்டு நம்ம தான் சர்ப்ரைஸ் தரேன்ட்டாங்களே, அப்புறம் என்னங்கும்போது, இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஓவராக பேசிட்டானா. அதான் என்ன சார் ஓவராக பேசினாரு, அது பர்சனல். என்னடா உன்னை டயப்பர் போடுற இதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், என்ன பர்சனலாக பேச சொல்கிறேன், அவன் தலையை நான் விட்டுறேன் அப்படிங்கும்போது, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரு குரூப்போடு சண்டை போட்டுட்ருப்பான். அவன் ஆக்சுவலாக ஒரு மாஃபியாடா. ஜங்குக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. அவன் இந்த மாஃபியா ஆனதுக்கு காரணமே அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா ஒரு மாஃபியா இருந்திருப்பார். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா வந்து இந்த மாஃபியா ஒர்க்லேருந்து வந்தால் நம்ம ஃபேமிலிக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடும், நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரம்பரையாக வந்துட்டுருக்கிறது தான். ஸோ ஜங்குக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பட் அவன் 10 வயசாக இருக்கும்போதே இந்த மாதிரி எனிமி குரூப் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிவிடுவாங்க. ஜங்குக்கு அப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். அதனால தான். ஸோ ஜங்குக்கு அதை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாஃபியாக்கே வந்திருப்பான். பட் அது யார் கொலை பண்ணியிருப்பா எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஹாங் குரூப்போட சண்டை போட்டிருப்பான். அந்த குரூப்பில் இந்த ஹாங் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ என்ன மாஃபியாவாக இருந்தால் நீ ஒரு பாட்டம் தானே, எவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய தானே பெற்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசியிருப்பான். நீ என்ன சிங்கிள்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் ஜங்கு கடுப்பாக இருக்கும் பார்த்தா. அந்த ஹாங்கை வந்து ஜங்குக்கு வந்து அந்த இடத்துல சுட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹாங் வந்து நீ வந்து ஒரு அனாதை, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கனால தான். ஸோ ஜிம்மி இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பரதேசி எப்படியா சொன்னான், டீ விடுறா என்கிட்ட விடுறா நான் பார்த்துக்கிறேன்டாங்கும்போது, என்ன பார்த்துக்க போகிறேன் அதான் அவன் செத்துட்டானுங்கும்போது, டே என்ன இருந்தாலும் அப்படிங்கும்போது, இல்லை நீ ஏன் நிலமையில நீ இந்த இடத்துல பண்ணியிருப்பியா ஜிம்மினுங்கும்போது, உன்னை யார்கிட்ட சொன்னது அனாதைன்னு, ஏன் நான் இல்லையா அவனுக்கு அப்படிங்கும்போது, எல்லா ஜிம்மின் எல்லாருமே அப்படி தானே பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் போய் ஹக் பண்ணிக்கிறான். லைக் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூரான ஃப்ரெண்ட்ஷிப்பு.
ஜிமின் வந்து அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியாவே கிடையாது மாஃபியா ஒர்க்குக்காக. பட் ஜங்குக்கு இருக்கானா அவனோட சேர்ந்து அவனும் பண்ணுறான் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ ஜிமினுக்கு வந்து லவர் இருக்கான். அவனோட பேர் வந்து யூங்கி. அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகேயா. ஆனால் வந்து யூங்கிக்கு தெரியும் ஜிமின் வந்து ஒரு மாஃபியாவில் ஒர்க் பண்ணுறான்னு. ஆனால் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் இது வேணாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கும்போது அப்போ ஜிமின் தான் சொல்லுவான் இப்போ ஜங்குக்கு இருக்கான். ஜங்குக்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பியோரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ஜிமினுக்கும் ஜங்குக்கும். ஸோ இப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்ன தான் ஆச்சு ஜங்கு கேட்குறான். இந்த விஷயம் இந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கானுங்களே அது போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. ஸோ எப்படியாச்சும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் வாயை திறக்காமல் இரு போதும்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ இப்படியே ஸ்கிப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்கே என்ன எவ்வளோ பெரிய ஆள் அவரே இந்த மாதிரி கொண்டிருக்கான். நீங்கள் என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் கத்திகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். லைக் ட்ரிங்க்ஸ்னால் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க்கு உடனே குடிச்சிட்டே சார் என்ன சார் ஏதாவது சொல்லுங்கள் சார். உடனே அவன் தான் நான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும் அவன் ஹாங்கே ஒரு பெரிய மாஃபியா தான். அவன் இப்படி பண்ணிருக்கான்னா கண்டிப்பாக அவனும் ஒரு மாஃபியாவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி குடிச்சிட்டு சொல்கிறாரு. சார் அதுக்கு இந்த கேஸ் யார் சொன்னால் கேஸை வாபஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆக்சுவலாக தாண்டா அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் நிற்கிறான். அந்த பர்சன் பேர் ஜான். ஓகேயா. இப்போ அப்படி வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அது வேறு யாரும் இல்லை யூங்கி தான். ஸோ இவங்க 3 பேருமே ஒரு போலீஸு. லைக் இதில் தான் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல அந்த கான்ஸ்டபிள் அந்த பெரிய பொசிஷன் அவன் வந்து தான். யூங்கி வந்து வீக்கும் ஒரு செகண்ட் பொசிஷன். யூங்கிக்கு கீழே தான் வந்து ஜான் அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகேயா. ஸோ இப்படியே தான்டா கிளம்பி போகிறாங்க. அப்போ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹம்மிங் பட்டே போகிறான். ஸோ இப்போ யூங்கி தான் என்னடா ஒரு அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ண போகிறோம் நீ என்ன ஜாலியாக போகிற அப்படிங்கும்போது ஜாலியாவா யார் சொன்னால் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதான் யாராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே பெரிய ஆள் அவனையும் ஷூட் பண்ணியிருக்கானா யாராக இருப்பான் அதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படியே போகிறானுங்க. ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுனா போலீஸ் ஆகிறத விட மாஃபியா ஆகிருக்கலாம் போலையே அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. போயிட்டு அந்த மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்னு காட்டினோடனே அவனுங்க பயந்துட்டு சரி உள்ளே விட்டுறானுங்க. ஸோ அங்கே சென்டராக ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ வீதா முன்னாடி போய் இங்கே ஜியான் ஜங்குக் யார் அப்படிங்கும்போது நான் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் வருது. நான் தானே நீங்கள் கேட்குற ஜியான் ஜங்குக் நான் தான் அப்படிங்கும்போது நீங்கள் தானே சொல்லிட்டு லைக் ஜங்குக பார்த்தோன்னே அப்படியே சார் அப்படியே ஃப்ளாட்டு இருந்தாலும் கொஞ்சம் போலீஸ் கம்பீரத்தை காட்டணும்ல அதனும்போது உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கும்போது என்னையா இதுக்கு அப்படிங்கும்போது ஜிமின் தான் யாரா நீ எதுக்குடா என் மச்சாமலே கை வைக்க வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வரான். அவள் யூங்கி தான் ஜிமின் அப்படிங்கும்போது ஐயோ யூங்கி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிட்ட போகிறான். உடனே யூங்கி வந்து போலீஸ் ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சார் இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி உங்கள் ஜான் ஜங்குக்கு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோங்கும்போது என்ன அது ஏன் மச்சான் அக்யூஸ்டா அந்த பாருங்கடா வந்துட்டானுங்க என்ன ப்ரூஃப் இருக்குது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து ஜிமின் சைலண்ட்டாக இருக்குன்ட்டு நீ கையேற்றா வந்துடுவானுங்க ஊனா அக்யூஸ்டுன்னு உலகத்தில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. ஏன் மச்சான் நான் கொண்டு போ நீ நீ கொண்டு போடா பார்ப்போம் என் பணத்தை தாண்டி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு முன்னாடி படுத்துக்கிறான். ஜங்கு பார்த்துட்டு ஐயோ இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ வந்து அப்படியே ஜிமினை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே மேலே ஏறி போகிறான். போயிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உடனே ஜங்கு அந்த யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கையில் அந்த லாக்கு அந்த பூட்டு போடுவாங்களே அதை போட்டு அந்த ஹேண்ட் கஃப் போட்டு அழைக்கிறான். அப்போ ஜங்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா நான் அவங்க கொலை பண்ணதுக்கு அப்படிங்கும்போது ஏன் ப்ரூஃப் இருக்கே பாடி கார்ட்ஸே சொல்லியிருக்காங்க நீ தான் அவனை ஷூட் பண்ணணுங்கும்போது பாடி கார்டு சொன்னால் உங்களுக்கு வேலிடான ப்ரூஃப் இருந்தால் தானே நான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீ ரொம்ப பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது இப்போதைக்கு லாக்கரில் கடை ஒன்று இந்த ஜிம்மின் அழைச்சிட்டு போகிறான்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான் ஜங்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். லைக் பாடி கார்ட்ஸ்னால் பாஸ்ன்னு வரானுங்க. ஜங்கு ஒரு கண்டு தான் எதுவுமே பண்ணாதீங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸும் அப்படியே சைலண்ட்டாக பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜிம்மின் என்னடா
நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என் மச்சானை கூட்டிகிட்டு வரும்போது யுங்கி தான் பிடிச்சிக்கிறான் ஜிமினை. விட்றா, நீ என் லவராக இருந்தாலும் என் மச்சான் எனக்கு முக்கியம்னாங்கும் போது ஜிமின் அப்படிங்கும்போது சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடுறான். ஸோ இப்படியே தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. லைக் ஜங்குக்கு அப்படியே விண்டோ சைடை பார்த்துட்டே வரான். அப்போ அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிறான் ஜங்குக்கை. ஒன்றுமே சொல்லலை, அவன் சைலண்ட்டாக இருக்கான். இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. போயிட்டு இப்போ சரி நீ அந்த லாக்கரில் போய் உட்கார வை அப்படி சொல்லிட்டு லைக் அந்த லாக்கரே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. உடனே ஜங்கு பார்த்துட்டு இது லாக்கரா, பெட்ரூம் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் விஐபியெல்லாம் நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது யுங்கி வந்துட்டு அந்த லாக்கர் அங்கே இருக்குடா, நீ ஏன்டா அங்கே போக சொல்கிற அப்படிங்கும்போது நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கி அப்படிங்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் ஜங்கு உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது. அவனுமே சைலண்டாக உட்காந்துருக்கான். இப்போ வீட்டை தான் யுங்கி வந்து என்னடா நடக்குது ஏண்டா அப்படிங்கும்போது சும்மா தான் அப்படிங்கும்போது அப்போ ஜிமின் வந்து நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே அவன் என்னென்ன வேலை பார்க்கணும், ஜங்கு எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கான். இங்கே அழகாக யாரோ ஒரு பையன் தான் வரான், குட்டி பையன் லைக் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்தோடனே வா எப்படா டீனா இருக்கா அப்படிங்கும்போது இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாமி அப்படிங்கும்போது சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது எனக்கு எங்கடா டீன்னு சொல்லிட்டு ஜான் தான் கேட்குறான். அது அண்ணா 2 டீ தான் கொண்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது அப்போனா எனக்காக தான் இருக்கும் அப்படிங்கும்போது நீ வந்து கையை தட்டி விட்றான். என்னண்ணா எனக்கு இல்லையா அப்படிங்கும்போது உனக்கு யாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீதான் டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம் நான் டெய்லிக்கு தானே சொல்லுவீங்க அப்படிங்கும்போது டீ வச்சுட்டல பப்ஸ் எங்கடா அப்படிங்கும்போது பப்ஸு நான் தான் சொல்லிட்டு வச்சுட்டு அவனை கிளம்பிடுறான். இங்கே டீ தான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு காலையிலேருந்து சாப்பிட்ல. அவனுமே எட்டி பார்க்குறான். பார்த்துட்டு கால் நெஞ்சுக்காரன் கொஞ்சம் கொடுக்குறான்னு பாரு. ஆமாம் லாக்கல்ல உள்ள பர்சனுக்கு இவன் ஏன் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடாக உட்காந்துருக்கான். அப்போ ஜான்ட்டு தான் கண்ணை காட்டி இதை போய் அவன்கிட்ட கொடு அப்படிங்கிறான். ஜான் வந்துட்டு அவன் ஒரு அக்யூஸ்டுடா தெரியும் மூட்டு போய் கொடு அப்படிங்கும்போது அவனு போய் இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு டீயை வச்சுட்டு அவன் வந்துடுறான். ஜங்கு பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கும்போது வேணாமா வேணாம் சரி ஜான் அதை எடுத்து நீ குடிச்சிடுங்கும் போது டக்குன்னு ஜங்குக்கு எடுத்து மடக்குன்னு சூடாக இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்படிங்கும்போது என்னாச்சு சூடுது அப்படிங்கும்போது நீலாம் ஒரு மாஃபியாவும் ஐயோ அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், ஒரு முட்டை பப்ஸ் தான் அப்படியே எடுத்து அப்படியே வாயில் வச்சு அப்படியே சாப்பிட்றான். லைக் அது சாப்பிட்றதுலே எல்லாருக்கும் பசி வந்துடும் போல் அந்தளவு சாப்பிட்டுட்ருக்கான். உடனே ஜங்குக்கு தான் டீ மட்டும்தானா அப்படிங்கும்போது வேறு என்ன வேணும் அப்படிங்கும்போது எல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்படிங்கும்போது எஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் அக்யூஸ்டு நீங்கள் லாக்கரில் கிடைக்கிங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்கும்போது ஜங்குக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லையாங்கும்போது ஸோ திருப்பி ஜானை கண்ணை காட்டி ஒரு பப்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்கிறான். ஜங்குக்குமே அவன் அப்படியே சாப்பாடே பார்க்காத மாதிரி அப்படி சாப்பிட்றான். உடனே தான் பார்த்து அடைச்சிக்கும் போது அப்படிங்கும்போது முட்டை பப்ஸு அப்படிங்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டே சொல்கிறான். இல்லை முட்டை பப்ஸுன்ட்டு இனிமேல் ஒன்று முட்டை பப்ஸு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே டயர்டாக இருக்குன்னு அவன் தூங்கிடுறான். ஸோ ஜான் தான் எனக்கு வந்து வேறு கேஸ் வந்துருக்கு நான் போயிட்டு வரேன்னு வெளியே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே சும்மா இந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்கோட லாக்கருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். லைக் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக தூங்குறான். உன்னெல்லாம் யாரடா மாஃபியான்னு சொல்லுவாங்க, எவ்வளோ க்யூட்டாக தூங்குற முயல் குட்டி மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஏன் இவனுக்கு நிக் நேம்ஸாக வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ கால் வருது. இப்போ லைக் பெரிய விட ஹையர் பொசிஷனில் உள்ளவங்க தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு என்ன மாஃபியாவை பிடிச்சிட்டு வந்து லாக்கரில் போட்டு வச்சுருக்க போலங்கும்போது ஆமாம் சார் அப்படிங்கும்போது சரி அவனை ஃப்ரீ பண்ணிவிடு அப்படிங்கும்போது சார் அப்படிங்கும்போது அவனுக்கு 1 crore மாதிரி கொடுத்து ஃப்ரீ பண்ண சொல்லிட்டாங்க, ஃப்ரீ பண்ணிவிடு அப்படிங்கும்போது இல்லை சார் இருந்தாலும் போது நான் தான் சொல்கிறேன்னடா ஃப்ரீ பண்ணிவிடு உனக்கு ப்ரமோஷனும் போட்டு தரேன் அப்படிங்கும்போது இல்லை சார் அவன் என்னதாலும் அவன் தான் அக்யூஸ்டுன்னு பிடிச்சிருக்கோம், நம்ம இன்னும் வச்சுருந்தா நம்மளுக்கு இன்னும் கூட பணம் வரும்ல அப்படிங்கும்போது இல்லை இதுக்கு மேலாம் ஒரு ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டோம், அதனால் விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்து விட சொன்னான். இல்லைனா அவனுக்கு பசிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வச்சிட்றான். இப்போ கரெக்டாக நைட்டு 7 o'clock ஆகுது. ஜங்குமே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு இன்னுமா ஜிமின் எதுவும் சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படி சொல்கிறான். அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறான். இந்த ஜெயிலில் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா லாக்கர் ஓப்பனில் இருக்குது. என்ன ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். வந்துட்டு எந்திரிச்சிட்டியா ஒரு வழியா, சரி நீ கிளம்பலாம் அப்படிங்கும்போது, கிளம்பலாமா அப்படிங்கும்போது, ஆமாம் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, வாவ்! இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது, உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பார்சல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜங்க் பார்த்துட்டு என்னது அது அப்படிங்கும்போது, சாப்பாடு அப்படிங்கும்போது, யாருக்கு அப்படிங்கும்போது, உனக்கு தான் அப்படிங்கும்போது, எனக்கா அப்படிங்கும்போது, உனக்கு தேவையில்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த பாரு ஒழுங்காக சாப்பிட்டு போ, நீ சாப்பிடாம போனால் எனக்கு தான் ஏதாச்சும் ஆகும் அப்படிங்கும்போது, அதையே உங்களுக்கு எதுவும் ஆக போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு போய் சேரில் போய் உட்காந்து அவன் மட்டுக்கும் அப்படி நூடுல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவன் அப்படி சாப்பிட்றான். லைக் அவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு சாப்பிடாத மாதிரி இப்படி சாப்பிட்றியே அதான் பார்த்தேன் அப்படிங்கும்போது, ஜங்க் சாப்பிட்டுட்டே இப்படிலாம் கண்ணை வைக்காதீங்க, சாமி கண்ணை குத்துரும் அப்படிங்கும்போது, குத்தும் குத்தும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்க் சாப்பிட்டுட்டு லைக் அவனுக்கு கார் வந்து நிற்கிது. பார்த்தா ஓகே போயிட்டு வரேன், நல்லா இருந்து ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் ஜெயிலில் இருக்குன்னு தெரிஞ்சா நான் முன்னாடி ஜெயிலுக்கு வந்திருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அவனுக்கு போகிறான். இப்போ ஜான் தான் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, அவனை ரிலீஸ் பண்ணதில் யாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போல் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற, இல்லை 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 சார் நானும் ஒன்று சொல்லேன் நானும் ஒன்று சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே போயிடுறான். இப்போ வீதா அப்படியே சிரிச்சிட்டு அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். இப்போ ஜங்கு தூங்கும்போது ஒரு 2-3 பிக்ஸ் எடுத்து வச்சுருப்பான். எடுத்து வச்சுட்டு முயல் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவனுமே வச்சிடுறான். இப்படியே தானே டேஸை ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து இப்போ என்ன பண்ணுறான், ஜான்கிட்ட சொல்லி ஜங்க் கூட ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண சொல்கிறான். இப்போ ஜான்மே கலெக்ட் பண்ணுறது கொடுக்குறான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, 10 வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு எல்லாமே ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக தான் இருக்கு. அப்போ பார்த்துட்டு அவன் எதனால் மாஃபியா ஆனான் அப்படிங்கும்போது, அவனோட அப்பா அம்மாவை யாரோ மாஃபியா தான் கொலை பண்ணாங்களாம், அதனால தான் மாஃபியாவே ரிவெஞ்ச் எடுக்கணுங்கும்போது, ஓ ரிவெஞ்ச் ஸ்டோரியா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, ஓ ஓகே நீ போகலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் தான் ரிலீஸ் ஆகிட்டானே இப்போ எதுக்கு அவனை பார்த்திங்கும்போது, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாங்க, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு, சரியில்லை யோங்கி என்னாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், யார் கொலை பண்ணியிருப்பா ஜங்கோட அப்பா அம்மாவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ அவன் வீட்டுக்கு தான் போகிறான். பார்த்தா அவங்க அம்மா வாசல்லையே, அப்பா ஒரு வழியாக வந்துட்டியா, நானும் ஒரு பிள்ளைன்னு ஒன்று பெற்றேன், அது வீட்டுக்கு வருமா வராதான்னு காத்து கறந்தே என் வாழ்க்கை போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. அம்மா ஏம்மா என்னம்மாச்சு, சும்மா சொல்கிறாதடா, அமைதியாக இரு, சரியா ஒழுங்காக வந்து சாப்பிட்ற, உனக்காக எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன், இன்றைக்கி நீ வரேன்னு சொன்னோன்னா எனக்கு அப்படியே அப்படியே குளிர்ந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க. லைக் வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஏம்மா யாராச்சும் வராங்களா என்ன அப்படிங்கும்போது, இல்லையே அப்படிங்கும்போது, அப்புறம் ஏம்மா இவ்வளோ டிஷ்ஷஸ் அப்படிங்கும்போது, எல்லாம் உனக்கு தாண்டா, எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வர, உன் அம்மாவை பார்க்கணுன்னே உனக்கு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டே இருக்காங்க. அங்கே தான் போதும் போதும் அவன் இப்போ தானே வந்திருக்கான் அப்படிங்கும்போது, நீங்கள் சும்மா இருங்க, அவனே எப்போயாச்சும் தான் வரான், பாவம் புள்ள கழிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து உட்காடுறாங்க. எனக்கு எங்கடி சாப்பாடு அப்படிங்கும்போது, உங்களுக்கா தரையில் போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வீக்கே பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குடி அப்படி சொல்லிட்டு, சரி வை, நான் சொல்கிறத யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கும்போது, இல்லைப்பா இப்போதைக்கு போலீஸ் வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிஸ்னஸாக நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே உட்காந்துருக்குது ஆரம் தாண்டா. ஆமாண்டா, வியோட பேரண்ட்ஸ் வந்து ஆரமும் ஜின்னும் தான். இப்போ ஜின் தான் அவன் தான் சொன்னானா அப்பயே அவனுக்கு இந்த போலீஸ் வேலை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எத்தா உனக்கு இந்த போலீஸ் வேலையினால உனக்கு எதுவும் காயம் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுல்ல அப்படிங்கும்போது, ஸோ ஆரம் தான், சார் ரீசெண்டாக ஒரு மாஃபியாவை பிடிச்சி லாக்கரில் போட்டு வச்சுருந்துருக்காரு, அதை யூங்கி சொன்னான் அப்படிங்கும்போது, என்னது மாஃபியாவா, டேய் எனக்கு இருக்குது ஒரே பிள்ளைடா, உன்னை உடம்பு திரும்ப கெடுத்துக்காதடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். அம்மா நீ எதுவும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜின் முகத்துல ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, சரிம்மா எனக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் படுத்து தூங்குறேன் போது, சரி ராசா நீ போய் நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ ஆரம் பார்த்துட்டு, நீ ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க அவனுக்குங்கும்போது, ஏங்க நான் சொன்ன விஷயத்த பேசுகிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லையே அப்படிங்கும்போது, இங்கே பேசுங்க அப்படிங்கும்போது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போயிடுறான்.
ஆக்சுவலாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. ஜின் வந்து இந்த மாதிரி க்ராசரி ஷாப்பில் ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்போ ஏன்னு தெரியல டக்குன்னு ஜின்னுக்கு மயக்கம் வந்திருக்கும். அப்போ டக்குன்னு யாரோ ஒரு பசங்க தான் ஓடி வந்து ஆண்டி நீங்கள் ஓகே தானே, ஆண்டி ஆண்டி நீங்கள் ஓகே தானேங்கும்போது எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கும்போது, தலை சுத்தா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் காமிச்சிருப்பாங்க. டாக்டர் வந்து அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இவங்க நல்லா சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னா சொல்லி இந்த பர்சன் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜின் தான் பார்த்துட்டு, யாருப்பா நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி நான் ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிறேன். எனக்கு இந்த மாதிரி வயசானவங்க இல்லை நார்மலாக ஏதாச்சும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன். இது என்னோட ஹாபினே வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. ஆமாம் நீ என்ன சொன்னால் வயசானவங்களா, என்ன பார்த்தா வயசானவங்கள மாதிரி இருக்கு, நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்ப்பா அப்படிங்கும்போது, ஆண்டி அப்படி சொல்லி சிரிக்கிறான். உடனே இந்த ஒரு என்ன வயசானவங்களும் சொல்லக்கூடாதுங்கும்போது, சரி சரி அப்படிங்கும்போது, ஸோ சரிப்பா அவங்க அப்பா அம்மா எங்கே, நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படிங்கும்போது, உடனே இந்த பர்சன் பார்த்துட்டு ஆண்டி எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சாரிப்பா நீ இந்த மாதிரி அப்படிலாம் நினைக்காத, நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் தான் எழுதி, கிம் குரூப்ஸ் தெரியுமா, அவங்களோட ஒய்ஃப் தான் நான், நீ கண்டிப்பாக வா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குமே உன்னை விட ஒரு 2-3 வயசு தான் கூட சரியா, ஸோ நீ அதனால் வா சரியா, என் வீட்டுக்கு ஒரு நாள் நீ கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக அந்த சீக்ஸில் பேட் பண்ணிட்டு பக்கம் முயல் குட்டி அப்படியே முயல்குட்டி மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன யார் என்ன பார்த்தாலும் முயல்குட்டிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜென் பார்த்துட்டு வீக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, நம்ம ஏன் அந்த பையனை வீக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு பேசியிருப்பான். ஆரம்பமே சரி நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் செக் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, லைக் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு அண்டர் வேர்ல்டு மாஃபியாடா, நிறையா பேருக்கு தெரியாது ஜங்கு வந்து மாஃபியான்னு. அவன் நார்மல் லைஃப்பில் ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டுருப்பான். ஸோ அதனால் அந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அந்த மாதிரி பார்த்துட்ருப்பான். அவன் ஆக்சுவலாக அந்த மாஃபியாவில் இருக்கிறதே அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணவங்கள பழி வாங்கணும் அவ்வளோதான். அதாவது கெட்டது பண்ணவங்கள தான் அந்த மாஃபியா வந்து தண்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஓகே அவன் ஒரு மாராலிட்டியோடு இருக்கிறவன். ஸோ இப்படியே தான்டா சொன்னதுனால, ஸோ இப்போ என்ன பண்ணுறான், தூங்கி முழிச்சிட்டு நெக்ஸ்ட் டே தான் சரிம்மா போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் இருக்கா, திருப்பி வர 1 வீக் ஆகிடும், நீ உடம்பு பார்த்துக்க சரியா, நான் அடிக்கடி கால் பண்ணுறேன், அப்பா நீங்களும் தான் சரியா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, ஆஃபீஸ்னு இருக்காதீங்க, அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போது, டே சரிடா ஓகே எனக்கு பார்த்துக்க உன் அம்மா இருக்கா, உன்னை பார்த்துக்க யார் இருக்கா அப்படிங்கும்போது, எனக்கு தான் அம்மா இருக்காங்களேங்கும்போது, இல்லை வி அப்படி சொல்லிட்டு உடனே இருங்க நான் பேசுகிறேங்கும்போது, உனக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சில்ல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா அப்படிங்கும்போது, ஆமாம் என்னம்மா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதும்மா அப்படிங்கும்போது, என்ன செட் ஆகாது, அதெல்லாம் கிடையாது நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த லவ் கிவ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்கும்போது, நானே ஒரு பையனை பார்த்துட்டேன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க சரியா அப்படிங்கும்போது, அம்மா அப்படிங்கும்போது, அதெல்லாம் கிடையாது நீ கல்யாணம் பண்ணிக்கிற 1 மந்தில் உனக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பார்த்துட்டு ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை போலீஸ் ஸ்டேஷன் வரான். இப்போ யூங்கி தான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து டல்லாவா ஏன்டா நீ வேறு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வீசாண்டா உட்காந்துருக்கான். என்ன ஆச்சுடாங்கும்போது, அம்மா யாரோ ஒரு பையனை பார்த்துருக்காங்களாம், கட்டினா அவனை தான் கட்டணும் கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்கும்போது, ஆனால் அம்மா உன்ட்ட ஆசைப்பட்டு இதாண்டா கேட்குறாங்க அப்படிங்கும்போது, அதுக்குன்னு லைஃப் விஷயம் யோங்கி அப்படிலாம் டக்குன்னு எதிர்பார்த்துட முடியுமா, எனக்கும் இன்னும் கல்யாண வயசு ஆகலைங்கும்போது, என்னது சாருக்கு கல்யாண வயசு ஆகலையா, உங்கள் சாருக்கு வயசு என்ன அப்படிங்கும்போது, ஏன் கேட்குற அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் சார் வயசு என்னங்கும்போது, அதெல்லாம் ஒரு கன்னி பையன்ட்ட வயசெல்லாம் கேட்க முடியாதுங்கும்போது, சொல்லுடா அப்படிங்கும்போது, 28 28 கல்யாண வயசு இல்லையாடா, குன்று வேண்டாம் அப்படிங்கும்போது, சாருக்கு மட்டும் என்ன வயசு அப்படின்னு கேட்குறான். எனக்கும் 28 தான். அப்போ நீங்கள் மட்டும்ங்கும்போது, நான் அட்லீஸ்ட் லவ் ஆச்சும் பண்ணுறேன், இன்னும் 1 வருஷத்தில் கல்யாணமும் படிக்க போகிறோம், நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கும்போது, இல்லைடா அப்படிங்கும்போது, சொல்கிறது கேளுடா, அம்மா சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும்போது, இவன் யோசிச்சுட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே 2 பேர் லைஃப்பும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ சடனாக 1 டே தான் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜின் தான் இந்த பார்வை உடனே சொல்கிற இடத்துக்கு வர இந்த ரெஸ்டாரண்ட் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் போட்டிருக்கான். அவன் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் போல் போகிறான். பார்த்தா இங்கே ஜின் ஆரம் இங்கே கொஞ்சம் ஃபேமிலி, அதாவது இவங்க வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் பேர், ஆனால் அங்கே வந்து ஜிம்
ஜெமின் மட்டும் உட்காந்துருக்கான். ஸோ ஜெமினா அப்படிங்கிற மாதிரி போகிறான். போயிட்டு அம்மா சொல்லுங்கள் வர சொன்னீங்களேங்கும்போது வாங்க வாங்க இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அங்கே ஜின்னு பக்கத்துலேயே ஒரு ஃபாதர், இன்னொருத்தவங்க ஒரு யங் லேடி, அதாவது யங்கில் கொஞ்சம் ஃபாதருக்கு ஏற்ற ஒரு ஏஜ் மாதிரி. ஃபாதருக்கு ஒரு 45 அந்த மாதிரி இருக்கணும், அந்த லேடிக்கு ஒரு 39 அந்த மாதிரி. அவங்க பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் தான் திருப்பி வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காடுறாங்க. ஹேய் வா 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 வா, முயல்குட்டி இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். இப்போ வீக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை, அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். லைக் அவன் வந்து அந்த ஃபேஸே பார்க்கல. இப்போ ஜின் தான் உங்களெலாம் எதுக்கு கூப்பிட்டுன்னு தெரியும், நான் வந்து என் பையனுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், இன்னும் 2 வாரத்தில் இவங்களுக்கு கல்யாணம், ஸோ அதனால் எல்லாமே கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய பேர் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஷ் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே இவி பார்த்துட்டு கல்யாணமா, ஓ இவன் தான் அந்த பையனா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு அப்படி தான் பார்த்த உடனே அப்படியே அப்படியே சைலண்ட் ஆகி அவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. எங்கேயும் நீயடி போகுதே உயிரடி வாழ்கிறேன் சாகிறேன் இதென்ன மாயமோ காற்று வீசும் உன் வாசம் காய்ச்சல் வந்ததேனும் வானமெங்கெங்கும் நீரம் சாரல் வந்ததேனும் நீ என் நெஞ்சில் பெய்யும் மழை போல மாயமோ நான் மிதக்கிறேன் பறக்கிறேன் சிரிக்கிறேன் அன்பே. ஸோ வி அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். லைக் வந்து ஜின் தான் வி வி டேய் என் பையனை டேய் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு அம்மா அப்படிங்கும்போது அம்மா இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது ஏன்டா இவன் ஒரு ஆர்ஃபனேஜ் எது நடக்கிறான், என்ன பண்ணுறது, அப்பா அம்மா இல்லை, நம்ம அப்பா அம்மா வழி இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வி பார்த்துட்டு ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டு மாதிரி சிரிச்சிட்டே தான் போகிறான். இப்போ லைக் ஓகேன்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. லைக் வி தான் ஐயோ எங்கள் அம்மாட்ட நான் எப்படி சொல்லுவேன், இவன் வந்து என்னோடய எனிமி, லைக் கட்டில் தானே அவன் ஒரு மாஃபியா, நான் வந்து ஒரு போலீஸு, எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவனுக்கு கொஞ்சம் ஸ்மைலிங்காகவும் இருக்குது, அது ஜங்குக்கு தான் தெரிஞ்சவனே. ஸோ இப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு கால் வருது வீக்கு. ஸோ அவன் எடுத்து என்னாச்சு அப்படிங்கும்போது சார் அப்படிங்கும்போது என்னடா அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு சார், உடனே வாங்க அப்படிங்கும்போது எந்த பிளேஸ் சொல்லுங்கள் அவனு சொல்லிட்டு வீ எப்படி போகிறான். போய் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தான் செம்மையாக அப்படி குத்தப்பட்டு கொலை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லைக் அவன் வந்து யானே ஃபேஸே தெரியல, அந்தளவு ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ வீ பார்த்துட்டு யார் இந்த மாதிரி கொலை பண்ணது, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது சார் நாங்கள் ஐடென்டிட்டியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பையன்தான், ஆக்சுவலாக ஒரு 50 to 60 இருக்கும் ஏஜு. இவங்களுமே வந்து ஒரு மாஃபியா வேர்ல்டில் வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணவங்க தான். பட் அவுட்டர் சைடு வந்து ஒரு பிஸ்னஸ் லைக் பெரிய பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன என்ன பிஸ்னஸ் அப்படிங்கும்போது லீ இண்டஸ்ட்ரீஸுங்கும் போது தான் வீ வந்து வாட் அப்படிங்கும்போது ஆமாம் சார் லீ இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்படிங்கும்போது. ஸோ வி அப்படியே உட்காந்துடுறா. சார் ஆர் யூ ஓகே அப்படிங்கும்போது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படிங்கும்போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீதான் அப்படி இது அந்த பாடி அப்படியே ஃபாரன்சிக்லாம் அமைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜின்னு அழுதுட்டு உட்காந்துருக்கான். அம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது டே உன்னோட மாமாவை கொலை பண்ணிட்டாங்கடா, யார் கொலை பண்ணாங்க என்னன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு உட்காந்துருக்கான். ஸோ இப்போ ஆரம் தான் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்பா அப்படிங்கும்போது என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலடா, இப்போ தான் அப்படியே வந்தோம் வீட்டுக்கு, பார்த்தா இந்த மாதிரி கால் வருது, என்னடா ஆச்சு, அதுவும் அந்த அந்த க்ரைம் சீன் கூட எங்களை விட மாட்டுறாங்கடா அப்படிங்கும்போது அம்மா அப்பா அதை நீங்கள் பார்க்காம இருக்கா தான் நல்லது அப்படிங்கும்போது யாரடா யார் எப்படி கொலை பண்ணியிருப்பான், நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுறா, அவன் அவன் என்னோட கசின்டா, அவனை தம்பி மாதிரி வளர்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் இங்கே ஆரம்பம் சொல்லிகிட்ருக்கான். ஜின் வந்து அதுக்கு மேலே அழுதுட்ருக்கான். லைக் அது வந்து ஜின்னோட ரொம்ப க்ளோஸ்டு ஒன் தான். ஓகே ஆரம்பம் கசின்னு, ஆனால் ஜின்னுக்குமே ஒரு வகையில் 2 பேருமே வந்து ஃபேமிலி ரிலேஷனில் உள்ளவங்க தான் ஆரம்பம் ஜின்னும், சரியா. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கிம் ஃபேமிலி தானே எல்லாருமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜின் ரொம்ப அழுகுறான். ஆமாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இல்லவே ஏதோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு அப்படி கன்
கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. லைக் அவங்க வீட்டை சுற்றி. அப்போ அதெல்லாம் அதான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு அப்படியே 2 பேரையும் மறைச்சி வச்சுட்டு இவன் போய் ஃபைட் பண்ணுறான். அவனுக்கு லைட்டாக ஷோல்டர்லாம் அடிபட்டுருது. பட் இருந்தாலும் ஃபைட் பண்ணிட்டா இப்படி சேஃப் ஆயிடுறாங்க. லைக் போலீஸ் சரவுண்ட் பண்ணிடுவாங்க. பட் யார் இதை ஷூட் பண்ணாங்க எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வீத்தா போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். இவங்களை சேஃபாக ஒரு வீட்டில் வச்சுட்டு. இப்போ இவங்க கீதா என்ன நடக்குது என்னென்னமோ நடந்துட்டுருக்கும் போது அதான்டா எனக்கும் தெரியல. எப்படிடா அதுவும் மாமாடா அப்படிங்கும்போது மாமாவை யார் கொலை பண்ணாங்கன்னும் போது நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும் போது சொல்கிறான் இந்த கேஸை நானே எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கும்போது விளையாடுறியா வேணாடா நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க வேணாம் அப்படிங்கும்போது நீ என் மாமாவை கொலை பண்ணது யாருன்னு நான் தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே தான்டா அவனுமே ரொம்ப நைட்டு பகல்னு பார்க்காம ரொம்ப இது பண்ணுறான். கடைசியில் தெரிஞ்சிடுது அவங்க வீட்டில் தாக்குனது இந்த மாதிரி பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அதாவது பிஸ்னஸில் உள்ள பர்சன் தான் தாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ரொம்ப தேடுறான். பட் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு லெட்டர் மட்டும் வருது இன்றைக்கி தேடுற பர்சன் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒழுங்காக ஒர்க்கை பார்த்துட்டு போ. அப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடு. அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் லெட்டரில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு என்ன ஒரு அட்ரஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கல்யாணம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜங்கு ஜங்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான். லைக் மிட் நைட் தான் அவன் அப்படியே போகிறான். போயிட்டு வீட்டுக்கு அதை அப்படி தட்டுறான். லைக் அவ்வளோ ஃபோர்ஸ் தட்டிகிட்ருக்கான். ஸோ பாடி கார்ட்ஸ் தான் சார் யார் நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கும்போது ஜங்கு இருக்கானோ இல்லையா அப்படிங்கும்போது சார் உள்ளதாக இருக்காரு அப்படிங்கும்போது நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு இப்போ ஜங்கு தான் நல்லா அப்படி தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்கு பிடிச்சி ஒரே ஒரு பிடிச்சி இழுக்கு தான் உடனே அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன யார் என்ன வேணும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஜங்கு நிற்கிறான். ஸோ ஜங்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ பார்த்துட்டு என் மாமாவை கொலை பண்ணது நீ தானே அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கும்போது மிஸ்டர் லீ டாஹியான் கொலை பண்ணது நீ தானே அப்படிங்கும்போது மிஸ்டர் லீ அவனோட மாமாவா அப்படிங்கும்போது தெரியாத மாதிரி பேசுறது ஜங்கு நீ தானே கொலை பண்ண அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா எனி எவிடன்ஸ் எனி சாலிட் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா முதல்ல யாரும் உன்னை உள்ள விட்டா இந்த மாதிரி இன்ட்ரோடர் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்கல கல்யாணத்தில் நிறுத்திட்டு அப்படிங்கும்போது இப்போ வீட்டை டக்குன்னு பிடிச்சி ஜங்கு ஜஸ்ட் ஃபக்கிங் ஸ்பிட் இட் நீ தானே என் மாமாவை கொலை பண்ண அப்படிங்கும்போது என்னடா விடுறாங்கும்போது கொலை பண்ணியா இல்லை ஆமாடா நான் தான் கொலை பண்ணேன் இப்போ என்ன அப்படிங்கும்போது எதுக்கு ஜங்கு என்ன எங்கள் மாமா என்ன பண்ணாருங்கும்போது ஓ மாமா என்ன பண்ணாரா அவரால் தானே நான் அன்றைக்கி மாஃபியாவிலே உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது ஜங்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படிங்கும்போது அப்போ ஜங்கு தான் சொல்கிறான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான்டா. ஆக்சுவலாக மிஸ்டர் லீ அவருமே ஒரு மாஃபியாவில் இல்லீகல் மாஃபியாவில் இருந்திருப்பார். பட் அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் ஆரம் கூட தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒன் டே வீட்டுக்கு வந்திருப்பார். இப்போ ஜங்கு விளையாடிட்டு இருந்திருப்பான். அப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஹாய் மிஸ்டர் ஜியான் அப்படிங்கும்போது மிஸ்டர் லீ சொல்லுங்கள் என்ன மாஃபியா ஒர்க்லாம் நம்ம வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமே அப்படிங்கும்போது எல்லாம் எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப அர்ஜென்சி அப்படிங்கும்போது உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல லைக் அந்த சேல்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது உனக்கு புரிஞ்சிருது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஹாஃப் ஷேர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது ஹாஃப் ஷேர்ஸா சாரி மிஸ்டர் லீ அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. நாங்கள் பரம்பரையாக வச்சுட்டு வரது. ஸோ அதனால் அதை என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் கேளுங்க ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படிங்கும்போது ஜங்கத்தை பார்த்துட்ருக்கான். அப்போ லீ தான் எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கும்போது இல்லை லீ முடியாதுங்கும் போது டக்குன்னு மிஸ்டர் ஜியானோட அந்த காலரை பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்கத்தை பார்த்துட்டு அப்பா அப்படிங்கும்போது ஜங்கு உள்ளே போ அப்படிங்கும்போது அப்பா இல்லை ஆகும்போது உள்ளே போன்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் தான் ஜூஸ் எடுத்து வந்திருப்பாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படிங்கும்போது அப்படியே மிஸ்டர் லீ தான் அப்படி மிஸ்ஸஸ் ஜியான் கீழே மேலே பார்த்துட்டு இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா அப்படிங்கும்போது இப்போ எதுக்கு மிஸ்டர் லீ வந்தீங்க அதை மட்டும் பேசுவோம் அப்படிங்கும்போது சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக தான் இருக்காங்கங்கும்போது லைக் அவருக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது மிஸ்டர் ஜியான். பலான்னு மிஸ்டர் லீயே அரைஞ்சிடுறாரு. வாட் என்ன தைரியம் தான் என்னையே அரைஞ்சிருப்பீங்க பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு லைக் மிஸ்டர் லீ போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ அழகாக ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா இப்போ ஜங்கு தான் அப்பா நீங்கள் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு போயிட்டு லைக் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நிறையா ஃபோட்டோஸ் நிறையா மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜங்கு உனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருதுலாங்கும்போது ஆமாப்பா அப்படிங்கும்போது இந்த பர்த்டேக்கு நான் உன்னோட தான் இருப்பேன் சரியா அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கும்போது என் பையன் கேட்டால் அதை செய்யாமல் இருப்பேனா, நீ ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும் சரியா, என்ன மாதிரி மாஃபியாக்கெலாம் வந்துடாத, எனக்கு தெரியுது நீ இந்த மாஃபியானால என்னோட டைம்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு யாரோ நல்லா டோரை போட்டு நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவனுமே பார்த்துட்டு யார் இந்த நேரத்தில் லைக் டைம் வந்து இப்போ 11 ஆகிடுச்சு. ஸோ மிஸ்ஸஸ் ஜியான் தான் ஜங்குக் நீ போய் தூங்கு டைம் ஆச்சுல்ல நான் போய் பார்க்குறேன்னுங்கும் போது ஜங்குமே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். பார்த்தா ஜங்குக் வந்து அப்போ தான் கண்ணை மூடியிருப்பான். பார்த்தா இங்கே கத்துற சவுண்டு கேட்குது. ஸோ ஜங்க் கடன் கீழே இறங்கி வரான். என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அப்பா அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்காரு. லைக் அவனுக்கு அது அப்படியே நைட் மேர் மாதிரி இருக்குது. அவன் பார்த்துட்டு அப்பா அப்பான்னு பார்த்தா மிஸ்டர் லீ தான் அப்படியே கன்னை அப்படியே மடியில் சுரிச்சிட்டு நிற்கிட்டு ஜங்குக் ரைட், உன் அப்பா இப்படி கிடைக்கிறத நீ எதிர்பார்த்துருக்க மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்ஸஸ் ஜியான் தான் அழுதுட்டு என்ன வேணும் உனக்கு, என் ஃபேமிலி நீ ஏன் இப்படி பண்ணு, அவர் தான் அன்றைக்கே சொன்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைக் அவங்க போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஹே சும்மாரி வெயிட், சும்மா சொல்லக்கூடாது, சும்மா நச்சுன்னு நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது லைக் 2 பாடி கார்ட்ஸ் வந்து டக்குன்னு மிஸ்ஸஸ் ஜியானை கூட்டிகிட்டு போகிறாங்க. டே என்னடா பண்ணுறீங்க என் வீடு நடக்கும்போது டக்குன்னு ஜங்க் அப்படி தடுக்க போகிறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்கோட மண்டையில் ஒரு அடி, ஜங்க் அப்படியே விழுந்துடுறான் கீழே. லைக் அவன் மண்டையிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த மயக்கத்துலேயே அவன் அப்படியே லைட்டாக எந்திரிக்கிறான். பார்த்தா ஒரு ரூம் டோர் மட்டும் லைட்டாக திறந்துருக்கு. அவங்க அம்மா கத்துற சவுண்ட் அப்படி கேட்குது. லைக் ஆமாண்டா அவங்க அம்மாவை ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்படியே அந்த பெயின்லேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு பிளட் அப்படியே இந்த பையனை அவனை அடிச்சிட்டேன்டா கொஞ்ச நேரத்தில் அவனே செத்துரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லைக் ஜிமின் தான் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி விசிட் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பா அம்மா எல்லாருமே இவங்கள்ட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற அப்படியே வந்திருப்பாங்க நைட்டு. அப்போ அவங்க ஜிமினோட அப்பா இல்லை எல்லாம் தூங்கியிருப்பாங்க, இந்த இடத்த சொல்லிட்டு போகணுமா அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு ஏன்னு தெரியல காலையில் ஒரு மாதிரி மனசே சரியில்லை, நான் அப்படியே மிஸ்ஸஸ் ஜியான் லில்லி அவங்க பேர் லில்லியை பார்த்துட்டு பேசிட்டு போனதான் கொஞ்சம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மா தான் வராங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கு இல்லை அப்படி ஆகிடுது. அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுறாங்க. இப்போ மிஸ்டர் பார்க் அதாவது மிஸ்டர் ஜியானோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேருந்து ஜிமின்னு ஜங்க்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவர் பார்த்துட்டு டே எந்திரா டே மச்சான் என்னடா இப்படி எந்திரானுங்க அப்படியே அழுகுறாரு. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் பார்க் தான் மிஸ்ஸஸ் ஜியானோ எங்கன்னு பார்த்துட்டு அவங்க அப்படி கத்துறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப ப்ரூட்டலாக அப்படியே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் ஜங்குக் ஏன் ஜங்குக் படுத்திருக்கா எந்திரின்னு எழுப்புறான். பட் அவனுக்கு என்ன சுச்சுவேஷன் எதுவுமே தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிமின் தான் அப்பா ஜங்குக் அப்படிங்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது. டக்குன்னு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கும் இன்னும் மூச்சு இருக்குது. கடனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. லக்கீலி ஜங்குக்கு சர்வைவ் ஆகிருப்பான் ஜிமின் ஃபேமிலி வந்ததுனால. ஸோ இப்படியே தானே டைம் போயிருக்கும். இப்போ ஜங்குக்கு ஃபைனலாக எப்படி தெரிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே அப்போ அதுக்கு முன்னாடியே ஜங்குக் போயிருப்பான். இப்போ மிஸ்டர் லீயை வந்து ஒரு மாஃபியா தானே ஆகணும். அப்போ எதுவும் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோடய கசினோட பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 1 மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ அவனுக்கு இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கும். லைக் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான் போயிருப்பான். லைக் ஒரு மாஃபியா ஒர்க் மீட்டிங். அதில் மிஸ்டர் லீயை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அது அவன் தான் சொல்லிட்டு. அவனுக்கு அந்த 10 வயசில் பார்த்த முகம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் லீ வந்து இங்கேயே எதிர்க்க மாட்டார். அவர் வந்து அப்போயே வந்து ஃபாரின் போயிருப்பார் என்ன மாட்டி போமோங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் வந்திருப்பார். இத்தனை வருஷம் இதுக்கு தான் காத்திருந்தேங்கிற மாதிரி அவன் செம்ம ப்ரூட்டலாக மிஸ்டர் லீயை வந்து சொல்லி ஏன்டா எப்படா எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ண தோணுச்சு, அதுவும் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு நான் தான் கொலை பண்ணேன், அந்த முகத்தை சிதைச்சதும் நான் தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு சொல்லவும் இப்படி ஜங்குக்கானில் தண்ணி அப்படி ஊற்றிட்டுருக்கு. ஸோ தான் பார்த்துட்டு ஜங்குக்கு எவ்வளோ நடந்திருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் நீயே கொலை பண்ண இது அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் நீ சொல்ல நம்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ போயிடு நம்ம எனிமீஸாகவே இருந்துக்கலாம். இந்த லவ் இந்த மேரேஜு எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னோடய அப்பா அம்மாவை கொலை பண்ணவொன்னே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன், அவ்வளோதான். இனிமேல் இந்த மாஃபியா ஒர்க்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது.
தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுறான். ஸோ வந்து அவனுக்கு இவ்வளோ மோசமானவராக தன்னோட மாமான்னு நினச்சிட்டு அவனுமே நடந்த உண்மை எல்லாத்தையுமே நினச்சிட்டான். யூங்கிட்ட போய் சொல்கிறான். யூங்கி வந்து ஜங்கு ரொம்ப பாவண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆனால் மேரேஜ் மட்டும் இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஜின் தான் ஜங்கு பார்க்க வந்துட்டு, ஜங்குக் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகணும் வரியா அப்படிங்கும்போது, அம்மா அதாவது மேரேஜ் என்ன மேரேஜ் அதான் மேரேஜ் தான் நடக்க போகுது அப்படிங்கும்போது ஜங்கு அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து வீக்கு தான் கால் பண்ணுறான். பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் தான் ஸ்டாப் பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது, அதை நான் என்ன பண்ண முடியும், அம்மா டிசைட் பண்ணது, நான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கும்போது, இந்த பாரும் உனக்கு கொலை பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணிக்க, இந்த மேரேஜ் நடக்கிறபடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் ஃபைனலி அந்த மேரேஜ் டேவும் வருது. லைக் ஜங்குக்கு விருப்பமே இல்லை, அப்படியே தலையை கீழே குனிச்சிட்டு நிற்கிறான். லைக் ஃபைனலி 2 பேருமே மேரேஜ்க்கு சொல்கிறாங்க. எஸ் ஐ டோன்னு சொல்லிட்டு மேரேஜ் நடந்தது. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் ஜின்னுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம் கொஞ்சம் கவலையில் தான் இருக்கார் அவன் மாமா இறந்து போனதில். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகிடுது. ஸோ இப்போ ஜிம்மின் தான் நிறையா அட்வைஸ் பண்ணுறான் ஜங்குக்கு, எதாக இருந்தாலும் கால் பண்ண சரியா, அவனை போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கடா ஐயோ அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி 2 பேரும் வந்து படுக்கலான்னு போகும்போது ஜங்கு வந்து, இந்த பாரு இந்த மேரேஜில் எனக்கு ஒரு துளி கூட எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்களே பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். பட் மற்றபடி என்கிட்ட அஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது எதுவுமே எனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உன் மாமா தானே அவர், எனக்கு என்ன இருந்தாலுமே உன் மேலே ஒரு இந்த ஹேட் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் படுத்துடுறான். சுவை பார்த்துட்டு எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ யூங்கி கால் பண்ணுறான். அப்படிங்கும்போது என்னடா சொல்கிறா அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் ஆனால் ஜங்கு ரொம்ப நல்லவன்டா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுங்கும்போது, யூங்கி என்னோடய பொண்ணுகிட்டே பற்றி என்கிட்டே சொல்கிறியா அப்படிங்கும்போது, இல்லைடா அதுங்கும்போது நான் பார்த்துக்கிறேன் யூங்கி அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறான். ஸோ அப்படியே தான் 2 பேரும் படுத்துருக்காங்க. லைக் நடுவில் அவ்வளோ பில்லோஸு ஜங்கு தான் போட்டு வச்சுருப்பான். இப்போ பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ பில்லோஸ் அப்படிங்கும்போது, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கும்போது, ஜங்கு வி ஆர் லிட்டரலி மேரிட். ஸோ ஜங்குக்கு அப்படி திரும்பிட்டு வியை பார்த்துட்டு, நான் உனக்கு கேட்டேன் எனக்கு தருவியா அப்படிங்கும்போது, என்னது அப்படிங்கும்போது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, வீட்டை பார்த்துட்டு, மேரேஜ் ஆகி இன்னும் 1 டே கூட ஆகலை ஜங்குக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் தெரியாது எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, வெயிட் இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்மளை செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க, அது வரைக்கும் நான் ஒன்ட்டு இருக்கணுமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு படுத்துடுறான். பார்த்துட்டு அவனுக்கு ஏன் தெரியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அவன் நம்மளோட எனிமி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ இப்படி தானே நெக்ஸ்ட் டே ஆகுது. அதாச்சும் ஜங்கு பப்பாருக்கான்னு படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். லைக் பில்லோலாம் சதறி கிடக்கு. அப்படியே ஒட்டு ஓரமாக படுத்து அப்படியே அந்த பெட்லேயே ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கான். லைக் ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்டார் ஃபிஷ் மாதிரி படுத்து கிடக்கான். பார்த்துட்டு என்ன யார் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு பார்க்குறான். ஜங்கு தான் அப்படி படுத்துருக்கான். இப்போ ஜங்கு தான் எழுப்புறான். பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. இப்போ பில்லோ எடுத்து மூஞ்சிலே ஒரு அடி. இப்போ ஜங்கு பார்த்துட்டு யார் அப்படிங்கும்போது, நான் தான் அப்படிங்கும்போது, நீயா காஃபி வெயிட் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி எழுப்புறான். எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெட்டில் இவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கேன், நான் எங்கே படுக்கிறது அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் இப்படி தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போய் இவன் ஏதாச்சும் பண்ணுமே அப்படிங்கும்போது, ஒரு பார்த்துட்டு, இந்த பாரு எனக்கு ஒரு நல்லா டிவோர்ஸ் பண்ண முடியாது, உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா அம்மாட்ட கேளு, அம்மா தானே இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படிங்கும்போது, இந்த பாரு நீ என்னோட எனிமி சரியா, நீ எனக்கு ஒரு போலீஸ், இந்த மாஃபியா போலீஸ்லாம் செட்டே ஆகாது, அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு போயிட்டு, இவன் என்ன கரைய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறான். போயிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு டூத் பேஸ்ட் இருக்குது, பக்கத்துலேயே ப்ரெஷ் இருக்குது. அப்போ அந்த டூத் பேஸ்ட் எடுத்து லைக் அந்த பேஸ்ட்டில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி விட்டுறான். பண்ணி விட்டு அந்த ஷேவிங் க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே உள்ளே போடுறான். உள்ளே போயிட்டுட்டு இனிமே தான் நான் என் ஆட்டம் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு மட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வராங்க. வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக இவ்வளோ நேரமாக உனக்கு அப்படிங்கும்போது, நான் இப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, கடவுளே அப்படி சொல்லிவிட்டு அவனுமே அப்படியே போகிறான். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜங்கு அப்படிங்கிற அப்படி கத்துறான். உடனே ஜங்கு வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது, என்ன பண்ணி வச்சேன் என் பேஸ்ட்டை அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கும்போது, அப்புறம் ஏன்டா எனக்கு ஒரு மாதிரி முதல்லாம் அப்படிங்கிற மாதிரி வியோட அப்படியே அவனோட லிப்ஸே அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஸோ உடனே பார்த்துட்டு, ஷேவிங் க்ரீமா இது அப்படிங்கும்போது, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோ கொஞ்ச நாளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போயிட்டு ஜின்தா, ஜங்கு ஓகே மருமகனே வா 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 உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், எனக்கு தெரியல ஆனால் வந்து எப்படியே சமைச்சு வச்சுருக்கேன், ஸோ அதனால இதை உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜங்கு சாப்பிட்டு
சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அவளுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ பார்த்துட்டு அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, வாடா வாடா அங்கே உட்காந்துருக்கு சாப்பிடு அப்படிங்கும்போது, என்னது சாப்பிடா? அம்மா நீ தானம்மா எனக்கு எப்போ எடுத்து வைப்ப அப்படிங்கும்போது, அதெல்லாம் முன்னாடி இப்போ தான் ஜங்கு வந்துட்டானுங்கும்போது அவள் ஆரம் பார்த்துட்டு என் நிலம் தான் தம்பி உனக்கும் அப்படிங்கிற அவளே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இப்படியே பார்க்குறான். அப்போ தான் ஜங்கு அப்படியே செம்மையாக வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு நான் மால் போகிறேன் இன்றைக்கி என்னோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு கேட்குறான். ஆ ஓகேம்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ பார்த்துட்டு அப்பா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ போயிட்டு வாடா அப்படிங்கும்போது இப்போ ஜின் தான் டேய் ஜங்குட்ட சொல்லிட்டு போடா அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படிங்கும்போது போயிட்டு வா அப்படிங்கும்போது உடனே வீயுமே இவன்ட்ட போய் சொல்ல வந்த பாருங்கிற மாதிரி போயிடுறான். ஸோ இப்போ ஃபைனலி மாலுக்கு போகிறாங்க. இப்போ ஜின்னு ஜங்கு 2 பேருமே போய் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யாருன்னு தெரியல டக்குன்னு வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படி கீழே தலையை குளிச்சுட்டு வந்து நிற்கிறான். ஸோ ஜங்க் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் நீங்கள் அப்படிங்கும்போது ஜின் பார்த்துட்டு என்ன பாஸா என்னது அப்படிங்கும்போது அது அது ஒன்றும் இல்லை டி அது வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சவங்க ஏன் பாஸ்ன்னு கூப்பிடணும் அப்படிங்கும்போது உடனே அவனுமே பார்த்துட்டு பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்கு வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ஓ ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுமே போயிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறங்கும்போது பாஸ் ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாஸ் அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த மிஸ்டர் லீயை கொலை பண்ணோம்ல ஆமாம் அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியில் யாருன்னு தெரில ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி வரங்கும்போது வெயிட் மிஸ்டர் லீக்கு பையன் இருக்கான் தானே அப்படிங்கும்போது ஆமாம் இருக்கான் அப்படிங்கும்போது டேய் அவனாக தாண்டா இருக்கும் அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு நிற்கிறான். ஸோ ஜின் தான் பார்த்துட்டு ஜங்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டேன் உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு பனானா மில்க் மட்டும் வேணுமே அப்படிங்கிறான். ஸோ இப்போ சடனாக ஜின்னுக்கு ஒர்க்கும் வந்துடுது. ஸோ அவனுக்கு இப்போ ஜங்குக்கு தனியாக விட்டு போக முடியல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜங்குக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துனான் அவ்வளோதான். லைக் அவன் ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜின் ஆச்சோ டக்குன்னு உன் அப்பா கால் பண்ணுறாடா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன் நான் வீயை வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்க சொல்கிறேன் நீ ரெடியான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உன்னை இல்லை நான் தனியாக போய்க்கிறேன்னு ஜங்கு சொல்கிறதுக்குள்ளே ஜின் போயிடுறான். ஸோ ஜங்கு ஐயையோ அப்படிங்கிற அவன் நிற்கிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே கார் வருது. அவன் மாலுக்கு வெளியே தான் நிற்கிறான். நீ வந்து போகலாமா அப்படிங்கும்போது இவனோட போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டு இந்த பாரு ஜின்னம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக தான் ஏறுறான் மற்றபடி எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கும்போது அவனுமே சடனாக போயிட்டுருக்கான். பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே போயிட்டே இருக்கும்போது ஜங்கோட வயிறு மட்டும் லைட்டாக கத்துது. லைக் அந்த பசி சவுண்டு இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ பார்த்துட்டா ஏன் மாலில் எதுவும் சாப்பிட்லையா பசிக்குதா அப்படிங்கும்போது இல்லையே எனக்குலாம் பசிக்கலையே அப்படிங்கும்போது அதுவும் வயிறே நல்லா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான் என்ன வேணும் அப்படிங்கும்போது எனக்கு நீ வாங்கி கொடுத்து ஒன்றும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கும்போது இப்போ ஓவராக பேசுகிறியா இல்லை ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படிங்கும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சரி என்ன ஃப்ளேவர் ஃபேமிலி பேக் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. பார்த்தா ஜங்க் அப்படியே குருன்னு பார்த்துட்ருக்கான். இவனை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெரிய டப்பாவில் ஆஃபரில் போயிட்டுருக்கு அந்த ஐஸ்கிரீமு. யார் அந்த டப்பா ஐஸ்கிரீமை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டப்பா ஃப்ரீ அதே மாதிரி சைஸில் ஒரு டப்பா ஃப்ரீன்னு உடனே ஜங்குக்கு பார்த்துட்டு இந்த ஆஃபரை நான் பண்ணிட்டா அப்படிங்கும்போது இது உங்களால் முடியுமா அப்படிங்கும்போது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அந்த டப்பா எடுத்துகிட்டு போய் உட்காடுறான். பார்த்துட்டு ஹே ஜங்குக் என்னடா பண்ணுற இது எத்தனை பெரிய டப்பா பாட்டான்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பிக் அட்டாச் பண்ணுறேன் காரில் இருக்க மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜங்குக்கு அப்படி அதெல்லாம் நான் சாப்பிட அப்படிங்கிற மாதிரி அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ஜங்குக்கு நல்லா சாப்பிட்றான். லைக் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க சமையல்னு சொல்லிட்டு அப்புறம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஃபைனலி ஜங்குக்கு அந்த டப்பா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறான். சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்டேன் நீங்கள் சொன்ன டைமிங்க்கு 10 செகண்ட் முன்னாடி சாப்பிட்டேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் டப்பா எனக்கு அப்படிங்கும்போது கன்ஃபார்ம் சார் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சார் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் எப்போ இதை கிடைக்காதாலும் ஐஸ்கிரீம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீயா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வாங்கிட்டு இந்த மாதிரி நான் நிறையா இதில் ஜெயிச்சிருக்கேன் சொல்லிட்டு இப்படியே போகிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு தயவு செஞ்சு வெளியில் நீ ஒரு மாஃபியான்னு மட்டும் சொல்லிடாது அப்படிங்கும்போது ஏன் நான் மாஃபியா தான் அப்படிங்கும்போது புக்கி மாஃபியா அப்படிங்கும்போது என்னது புக்கி மாஃபியாவா பிச்சு போடுவேன் அதெல்லாம் கிடையாது நீ மிளகா காரை ஓட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பாவை தொடர்ந்து திருப்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான். தான் பார்த்துட்டு டேய் இப்போ தானடா ஒரு டப்பாவை காலி பண்ணேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் அங்கே யாரும் முடிஞ்சிச்சு பசிக்குதுல தயவு செஞ்சு கண்ணு வைக்காதான் கண்ணு வச்சா வயிறு வலிக்கும் நீ அங்கே பாரு ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படிங்கிறான். சிரிச்சுட்டு ஐயோ இவனை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ இப்படியே தானே அவங்க லைஃப் போகுது. லைக் ஜங்குக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி வீட்டை வந்து சண்டை போட்டுட்டே இருக்கான். லைக் அவனோட டவலை மறைச்சி வைக்கிறது. ஒன் டே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுது. என்னென்னா வந்து அப்போ தான் அதை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருப்பான். அப்போ ஜங்கு வந்து இன்றைக்கி நானே செஞ்சேன் சாப்பிடுங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே பார்த்துட்டு இவன் இப்போலாம் சொல்ல மாட்டானேன்னு சொல்லிட்டு உடனே ஜின் தான் ஆமாடா அவனே செஞ்சான் உனக்காக ஆசை ஆசையாக செஞ்சான் சாப்பிடு அப்படிங்கும்போது அப்படியா என்ன வில்லங்க வந்து தானாக வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீதை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வாயில் அப்படியே அவன் ஜின்னு ஆரம்பி எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. லைக் வீக்கு மட்டும் இவன் தனியாக சமைச்சிருப்பான். ஸோ அப்போ தான் டே உன் மாமனாருக்கு சமைக்க மாட்டியாடா அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சிரிக்கிறான். அவன் சிரிவிலே ஒரு உள்ளத்தான் தெரியுது. பார்த்துட்டு சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சோடனே அப்படின்னு அமைதியாகிடுறான். ஜின் பார்த்துட்டு என்னடா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா எனக்கு தெரியும் என் மருமகன் சூப்பராக சமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜங்கு விசிச்சுட்டு என்னங்க நல்லா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் வேணா வைக்கிட்டா அப்படிங்கும்போது அட பாவி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் குழப்பணும் பார்த்தியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐயோ போதும் ஜங்குக்கு இதுவே நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ கடன்னு கிச்சனுக்கு ஓடி போய் அதுக்கு இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐஸ்கிரீம் தான் அப்படி சாப்பிட்றான். லைக் ஏன்னா அதில் அவ்வளோ காரம். அது மட்டும் இல்லாமல் வீக்கு காரம் சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ அப்படியே வீயோட ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஜின் தான் பார்த்துட்டு டேய் தண்ணி தானே குடிக்க போனேன் ஏன்டா எப்படி வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா எனக்கு சாப்பிட்டு நான் வெளியே சாப்பிட்டு தான் வந்தேன் எனக்கு அதனால் பசிக்கல குட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜங்கு வந்து சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன சாப்பாடு சூப்பராக இருந்துச்சா அப்படிங்கும்போது ஜங்கு எனக்கு ஸ்பைஸ் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனோட வியோட ஃபேஸ் அப்படியே ரெட்டாக இருக்குது. ஜங்கு பார்த்துட்டு இப்படிலாம் சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற போயிட்டு ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ சரி உடனே சாரிலாம் கேட்க முடியாது. இதை வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு பனானா மில்க்கு கொடுத்துட்டு அவன் மட்டும் போயிடுறான். ஸோ நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே படுத்திருக்கான். படுத்திருக்கான். லைக் செம்மையாக நைட் வந்து ஒரு 4 அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. 2 பேருமே தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஜங்குக்கு தான் அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான். இப்போ அந்த சவுண்டு கேட்டோடனே அவன் டக்குன்னு லைட் ஸ்லீப்பர் தான் நான் கேட்டோடனே எழுந்திரிச்சிட்றான். ஜங்குக்கு என்னாச்சு முத அம்மா அப்பா ஐயோ கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு உனக்கு புரியுது எதனால் இப்படி பண்ணுறான்னு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி வேர்த்து விடுது. அவன் தான் இந்த பாரு ஜங்கு இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறான். ஜங்குமே பார்க்குறான். அந்த ட்ராயில் டேப்லெட் இருக்கும் எடுத்து கொடுங்கும் போது டக்குன்னு பார்த்துட்டு டேப்லெட் என்ன டேப்லெட் பார்த்துட்டு அப்படி ஜங்குக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இப்போ ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜங்க் கூட கண்ணத்தை பிடிச்சி கேட்குறான். ஜங்க் பார்த்துட்டா ஓகே நீ ஏன் என்னை தொடுற அப்படிங்கும்போது இந்த பாரு இது ரொம்ப முக்கியமாக பிச்சு போடுவாங்கண்ணே என்னாச்சு அப்படிங்கும்போது எல்லாம் கெட்ட கனவு அப்படிங்கும்போது அப்பா அம்மா கொலை பண்ண அது ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கும்போது ஜங்கெல்லாம் முடியல டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறான். இந்த பாரு ஒன்றும் இல்லை சரியா அவன் பக்கத்தில் தான் இருக்கேன் எதுவும் இல்லை ஓகேவா அதான் அவன் செத்துட்டான் சரியா இனிமேல் நீ எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். ஜங்கு வந்து எப்படி எங்கள் அப்பா அம்மா அதுவும் என் கண்ணு முன்னாடி எப்படி அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா எனக்கு 10 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அழுகுறான். ஸோ எனக்கு புரியுது ஓகே ஃபைன் சொல்லிவிட்டு அப்படி ஜங்குக்கு தடையை கொடுக்குறான். இப்போ பார்த்துட்டு ஜங்குக்கு பாரு நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் நல்லா வச்சு பார்த்துப்பேன். இது வரைக்கும் லைஃப்பில் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் இனிமேட்டு ஒவ்வொரு நாளுமே நீ சந்தோஷமாக தான் இருப்பேன் சரியா நீ ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்ப்பேன். எனக்குன்னு வந்துட்டு சரியா நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு லவ் ஆகிடுச்சு ஆனால் நீ தான் என்னை எப்போயுமே இனிமே மாதிரி நினச்சிட்ருக்கேன். இந்த பாரு உனக்கல்ல இனிமேட்டு ஒரு சொட்டு தண்ணி வராது நம்ம 2 பேரும் ஹாப்பியாக ஃபேமிலியாக வாழ்வோம்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படி கிட்ட வரான். ஜங்க் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஜங்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மெல்ட் ஆகிடுறான். இந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது லைக் 10 மினிட்ஸ் மாதிரி. இவன் ஜங்குக்கு தான் போதும் போய் தூங்கு. ஸோ இப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து நோட் பண்ணுறான் வியோட ஃபேஸை. ஆமாம் முகத்தில் என்ன காயம் அப்படிங்கும்போது அதை இப்போ தான் நோட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது ஒன்று பார்த்தேனே அப்படிங்கும்போது
அப்போ நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தேன். என்ன ஃபவுண்டேஷனா அப்படிங்கும்போது, ஆமாம் யூகி தான் போட்டுவிட்டான். அம்மா பார்த்தா கொஞ்சம் கவலைப்படுவாங்க. அதான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸ்கேர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. திருப்பி ஃபவுண்டேஷன் போடணும் அப்படிங்கும்போது, லூஸா நீ இவ்வளோ காயப்பட்டிருக்க என்ன இப்படி அப்படிங்கும்போது, இதெல்லாம் சகஜம் தான். அடிக்கடி அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் காயம் வரும் அப்படிங்கும்போது, நானும் தான் மாஃபியாவாக இருந்தேன். ஏன் நான் என்னை பார்த்துக்கிறது இல்லையா? அவள் உன்னை பார்த்துக்க என்ன நீ என்ன குழந்தையா? நான் வேற வரணுமா? ஏன் நீ பார்த்துக்க மாட்டியா? அப்படிங்கும்போது ஜங்கு அப்படி சைலண்ட் ஆகிடும். சும்மா பேசி என் வாயை அடக்காத அப்படிங்கும்போது, சார் ரொம்ப தான் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, சரி திருப்பி கேஸ் பண்ணுவோம் கிட்ட வரான். எனக்கு கெட்டக்கணும் வந்திருக்குடா நவுறான்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படி பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ வீதான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அந்த பில்லோ எங்கே பில்லோ வச்சு கில்லோ வச்சா இனிமேல் பில்லோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆனால் அவன் அதை வெளியே காட்டிக்கல. ஸோ இப்போ மறுநாள் என்னன்னா ஜங்குக்கு தான் தரன்னு பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சுருக்கான். டாக்டர் பார்த்துட்டு, என்னடா வேணும், மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுவேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை, ஜெயஹோப் தான். ஜெயஹோப் யோங் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது, டே உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன்டா, ஏதாச்சும் அடிதடி பண்ண வேண்டியது, அப்புறம் கட்டுக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட எத்தனை 3 பேண்டேஜா இல்லை 10,000 பேண்டேஜாச்சும் நீ போட்டிருப்பியா அப்படிங்கும்போது, ஹிஹி யோங் ஆக்சுவலாக இவர் வந்து யார் இவர் அப்படிங்கும்போது, இவர் இவருங்கும்போது வீதா அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, ஹஸ்பண்டா டீ மேரேஜ்லாம் ஆகிடுச்சா அப்படிங்கும்போது, ஆயிடுச்சு பாடுறேன் என்ன அப்படிங்கும்போது, அவருக்கு காயம் பட்டிருக்கு சரி பண்ணோம் அப்படிங்கும்போது, ஜெயோ பார்த்துட்டு ஒரு நாள் ஆன மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன வேலை பார்க்குறீங்க? போலீஸ் ஒர்க். அப்போ இதெல்லாம் சகஜம் தான். என்ன சகஜம் ஒழுங்காக பாருங்கன்னு சொல்லிட்டு பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு நீ ஜங்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிக்காதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜிஹப் தான் பேண்டேஜ் போட்டா, ஒன்றும் ஆகாது, நான் ஒரு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் போட்டுக்கா சரியா? என்ன உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகிட்ட கேட்குறான். ஜெயஹப் வந்து இல்லை நான் ஓகே தான் அப்படிங்கும்போது, என்ன கேள்விப்பட்டா மாஃபியா ஒர்க்லாம் விட்டுட்டியாமே, ஏன்னா கல்யாணத்துலேருந்து புது சேஞ்ச் வரா அப்படிங்கும்போது, எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன், ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, நல்லது. இப்போ வியை பார்த்துட்டு அப்போ ஜங்குக்கு வந்து சரி நான் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போகிறான். ஸோ ஜெயோ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நீ அடிக்கடி நீயும் இங்கே வருவதான் சொல்லிட்டு இப்போ வீயும் சிரிக்கிறான். பரவாயில்ல எனக்கு அடி குடிக்காமல் இருந்தீங்களே அப்படிங்கும்போது, அவன் நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப இன்னசென்ட். சின்ன வயசுலேருந்து அவன் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான். ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் ஜிம்மினோட ஃபேமிலி அழைச்சிட்டு போனாங்க. அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். நீ அப்பா அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் நல்லா பார்த்துக்க, உங்கள் அப்பா அம்மாவை எங்கே விடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டை ஜெயஹப் வந்து வீட்டை சொல்லிகிட்ருக்கான். நீயுமே கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஜங்க் வந்து, என்ன நான் எல்லாமே ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது, உங்கள் பெரிய மனுஷன்ட்ட சொல்லுறதா எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படி ஜெயஹப் கேட்குறான். ஆமாம் என்கிட்ட சொல்லாமல் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க என் புருஷன்ட்ட அப்படிங்கும்போது, உடனே பார்த்துட்டு புருஷனா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படி சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு, சரி நீங்கள் அப்புறம் அப்படிங்கும்போது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது குட் நியூஸோட வாங்க அப்படிங்கும்போது, என்னது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை நீ வெயிட் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹப் தான் இங்கே அமுச்சு வைக்கிறான். இப்போ ஜெயஹப் தான் ஒரு கால் வருது. இப்போ ஹலோ வாட்டி செருப்பண்டா, எத்தனை தடவை கால் பண்ணுறது, வீட்டுக்கு வர சொன்னால் வரமாட்டேன், என்ன அந்த ஹாஸ்பிட்டல்லே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கியாங்கும்போது, சல்ல ஏன் செல்லம் வந்துடுறேன் செல்லம் வந்து அது ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படிங்கும்போது, நீ மட்டும் வரல உனக்கு டிவோர்ஸ், ஐயோ வையன் நம்மளாம் சொல்லாத நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜெயஹப்க்கு எனக்கு தான் ஒரு குட்டி லிட்டில் லவ்லி ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ வீயும் ஜங்குக்கு தான் வராங்க. ஸோ வந்து, நீ ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்ன அப்படிங்கும்போது, என்ன சொன்னேன், என்ன சொன்னல புருஷன் திருப்பி சொன்னேன் அப்படிங்கும்போது, அது டாக்டர் ப்ரொஃபஷ்னல், நடிக்காத சொல்லு அப்படிங்கும்போது, இப்போ 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. புருஷா அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறான். பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஜங்க் வந்தா, நான் யாரையும் இவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் பண்ணதில்லை, எனக்கு ஜிமின் தான் எல்லாமே இருந்தான், அவன் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் எல்லாமே, அவன்கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இப்போ சடனாக இந்த மேரேஜ் எல்லாம் டக்குன்னு நடந்துருச்சு. எனக்குமே ஒன்று பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே பிடிக்கும் தான், ஆனால் என்ன நீ கொஞ்சம் முரடனாக இருந்த, ஆனாலும் எனக்கு டீ அப்புறம் அந்த பப்ஸு அப்படிங்கும்போது, அடப்பாவி அந்த டீ பப்ஸுக்காக தான் விழுந்தியா, அந்த முட்டை பப்ஸு சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்போ ஜங்குக்கு தான் பார்த்துட்டு, காரா அப்படிங்கும்போது, பின்ன எனக்கு கார்லாம் வேணாம், என்னை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போ அப்படிங்கும்போது, அங்கே யாரோ ஒரு யங்ஸ்டர்ஸ் நிற்கிறான். தம்பி அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, காரு 2 ஹவர்ஸ் உனக்கு
இந்த பைக்கு 2 ஹவர்ஸ் எனக்கு ஓகேவா அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் கிடச்சா யார் வேணாமான்னு சொல்லிட்டு அவனுமே கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ இங்கே ஜங்குவியும் அவ்வளோ அழகாக அந்த கார் ரைடு போகிறாங்க. லைக் இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு நியூவான லவ் ப்ளூம் ஆகுது. லைக் அவங்களுக்கு இந்த ஜேர்னி எப்படி போகும்லாம் தெரியல. பட் இப்போ ஜங்குக் மாஃபியா ஒர்க்கை விட்டுட்டான், ரிவெஞ்சும் எடுத்துட்டான். இப்போ வந்து ஜங்குக்காகவே வாழணும்னு நினைக்கிறான். லைக் ஜங்குக்கு கிடைக்காத அன்பு எல்லாத்தையுமே காட்டணும்னு நினைக்கிறான். ஸோ இப்படியே தானே அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஃபைனலி வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. அப்போ ஜென் பார்த்துட்டு, ஏன்டா ஹாஸ்பிட்டல் தானடா போனீங்க, ஏன்டா இவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் அப்படிங்கும்போது, சரி சரி நீங்கள் ஹனிமூன் எங்கேயும் போகலல்ல அப்படிங்கும்போது, ஆமாம் அதுக்கு என்ன அப்படிங்கும்போது, அது நீங்கள் ஹனிமூன் போக வேணாம், ஆனால் நான் ஒரு பிளேஸ் சொல்கிறேன் அங்கே போங்க அப்படிங்கும்போது, என்ன பிளேஸு அப்படிங்கும்போது, அதான்டா உன் பாட்டி வீட்டுக்கு அப்படிங்கும்போது, அம்மா நீ எங்கே வேணாலும் அனுப்புமா, ஆனால் அங்கே மட்டும் வேணாம்மாங்கும்போது, இந்த பாரு அந்த கிராமத்துக்கு போகிற பாட்டி ரொம்ப ஆசைப்பட்றாங்க, அதுவும் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ரொம்ப ஏங்கி போய் கிடக்காங்க, அதனால் நீ ஜங்குக்கு அழைச்சிட்டு 2 வாரமாச்சும் அங்கே தள்ளிட்டு வர அப்படிங்கும்போது, அம்மா வேணாம்மா என்னோடய போலீஸ் ஒர்க்லாம் என்ன ஆகுறதுங்கும்போது, அதெல்லாம் கிடக்கும் நீ போயிட்டு வா, இவங்கிட்ட சொல்லிட்டு போ, இவங்கி பார்த்துப்பான் அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிங்கும்போது ஜங்க் பார்த்துட்டு, ஏன் அந்த கிராமம் அப்படிங்கும்போது, ஐயோ அந்த கிராமம் ரொம்ப நல்ல கிராமம், ஆனால் அந்த பாட்டி இருக்காங்களே வீக்கு ரொம்ப பிடிக்கும், வீக்கும் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் என்ன அந்த கப்புள்ஸ்குள்ளே பிரித்து விட்றது, அப்பப்போ கப்புள்ஸை சேர்த்து வைக்கிறேன்னு ஏதாச்சும் பண்ணுறது, சாஸ்திர சம்பிரதாயம் நிறையா பண்ணுவாங்க அவங்க. ஊரில் உனக்கு தெரியுமா ஜங்கு, அவங்களுக்கு ஊரில் ஒரு ஃபேமஸான நேம் இருக்குது அப்படிங்கும்போது, என்ன நேம் அப்படிங்கும்போது, சொல்லணுமா அப்படிங்கும்போது, சொல்லுங்க அப்படிங்கும்போது, ப்ரெக்னென்ட் பாட்டி அப்படிங்கும்போது, என்ன ப்ரெக்னென்ட் பாட்டியா, பாட்டி எப்படி ப்ரெக்னென்ட் அப்படிங்கும்போது, ஜங்கு நீ அப்படி யோசிக்காத, அவங்க என்ன கப்புள்ஸ் எப்படி ஃபைட் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அந்த கப்புள்ஸை எப்படியாச்சும் ப்ரெக்னென்ட்டாக வச்சுருவாங்க, அதான் அவங்களோட கைவித்தை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கும் உன்னோட மாமா இருக்கார்ல அவருக்குமே செட் ஆகாதான், 2 பேரும் சண்டை போட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷத்துலேயே வந்து பிறந்தான் அப்படிங்கும்போது பார்த்துட்டு, ஐயோ அந்த பாட்டியா, வேணாம் ஜங்கு நீயும் அங்கெல்லாம் போகாத, நீயும் போகாதன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ விஜின்னு பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது, அங்கே தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஓகேடா இந்த ஸ்டோரி நான் இங்கே இதோடய முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சுன்னு நினைக்கிறேன், உங்கள் இதோட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும், அந்த கிராமத்து ஸ்டைலில் என்ன ஆச்சுன்னு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி நான் இதோட முடிக்கிறேன். இப்போயும் 1 ஹவர் ஆகிடுச்சு. நான் 40 மினிட்ஸ்லேயே முடிக்கணும்னு நினச்சேன். பட் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதே மிட் நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் 1 ஹவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட்ஸில் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, எல்லா கேரக்டரும் பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஓகே லவ்லீஸ், நான் அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாமல் அப்படியே என் பண்ணுறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கோல்டு அதனால தான். அப்புறம் இது நாதியா நான்னுஹூ அப்படிங்கிறவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பர்த்டேக்காக, அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக. ஸோ விஷயம் இனிமேல் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆக்சுவலாக இது 30 மேயோடது ரெக்வஸ்ட்டு. பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடவே பூஸ்டப் பண்ணுது. ஸோ அடுத்த ஸ்பெஷல் பார்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் ஒன் ஷாட்லேயே உங்களை நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பாய் லவ்லீஸ், எல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகே, லவ் யூ லாட்ஸ் அண்ட் பாய்.